ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்கும் சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை தாக்கினால் ஈரானின் அனல் மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் தகர்க்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையால் கோபமடைந்த ஈரான் தங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் இந்த பிராந்தியத்தில் எண்ணெய் ஏற்றுமதியே இல்லாமல் போகும் என்று பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் மீது 12வது நாளாக தாக்குதலை அமெரிக்கா தொடுத்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை தொட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதல் மீண்டும் தீவிரம் அடைந்துள்ளது. போர் நிறுத்தத்திற்காக போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்வதாக அறிவித்த அமெரிக்கா அந்த நாடு மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 12வது நாளாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் உச்சம் தொட்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை முடக்கினால் ஈரானில் பாலங்கள், மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையால் கடும் கோபமடைந்த ஈரான் தங்களால் எண்ணெயை விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் எந்த நாட்டாலும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை வரும் என்று எச்சரித்துள்ளது. ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது: இந்த பிராந்தியத்தில் எங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை வந்தால் வேறு யாராலும் விற்க முடியாது. எங்கள் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் பிராந்தியத்தில் எந்த உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது. அமெரிக்க படைகள் இல்லாமல் இருந்தால்தான் ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலை ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏற்படாது என்று நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம் என்று கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் தளத்தில் கூறியதாவது: இந்த நேரத்தில் இருந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது ராக்கெட், ஏவுகணை, ட்ரோன் என எதை கொண்டு தாக்கினாலும் அமெரிக்கா அதற்கு பதிலடியாக ஒரு பாலம் அல்லது அனல் மின் நிலையத்தை தாக்கும். தெஹ்ரானில் உள்ள கட்டமைப்புகள் அல்லது அதற்கு அருகில் உள்ள கட்டமைப்புகளும் இதில் அடங்கும். இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா தங்கள் நாட்டின் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு வழங்கப்படும் மின் விநியோகத்தை நிறுத்துவோம் என்று ஈரானும் பதிலடி கொடுத்து இருக்கின்றது. இப்படி மாறி மாறி இரு நாடுகளும் மோதிக்கொள்வது மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோதல் நீடித்து வரும் நிலையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% ஹோர்முஸ் கொண்டிருப்பதால் அங்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக சர்வதேச சந்தையில் எதிரொலிக்கும். இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என்பதால் உலக நாடுகளும் அங்குள்ள சூழலை உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றன. ஈரானின் இராணுவ இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ந்து 11வது இரவாகவும் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக நடைபெறும் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் ஈரானின் இராணுவ மற்றும் கடல்சார் திறன்களை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. முக்கிய இராணுவ வசதிகள் மற்றும் கடற்படை தொடர்புடைய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச கடல் வர்த்தகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஈரானுடன் பேச்சு நடத்த வெறித்தனமாக விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புதிதாக கண்டறியப்பட்டுள்ள ஈரானிய அணுசக்தி தளத்தை மிக கடுமையாக தாக்கப்போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து 11வது இரவாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பதிலாக குவைத்தில் உள்ள நன்னீராக்கும் ஆலை மற்றும் மின் நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களால் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.
இந்த தாக்குதல்கள் பக்ரைன் மற்றும் ஜோர்தான் பகுதிகளிலும் எதிரொலித்துள்ளன. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீர்நிலையில் பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்திய 2 எரிபொருள் கப்பல்களில் பெரும் தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் விலகியதை தொடர்ந்து தெற்கு லெபனானின் சவ்தார் அல் ஹர்பெக் நகரில் தங்களது படை வீரர்களை களமிறக்க தொடங்கியுள்ளதாக லெபனான் இராணுவம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா இதுவரை சுமார் $3,750 கோடி செலவிட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெட்ஜெட் தெரிவித்தார். அமெரிக்க இராணுவ தேவைகள் மற்றும் வெள்ளை மாளிகையின் செலவுகளுக்காக $9,500 கோடி மதிப்பிலான பட்ஜெட் தொகுப்பை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் தயார் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மேலவையான செனட் சபையின் நிதி ஒதுக்கீட்டு குழு பீட் ஹெட்ஜெட் ஆஜராகி விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே பேசிய அவர் மேலும் கூறுகையில், இந்த அவசரகால நிதி ஒதுக்கீடு செய்யப்படாவிட்டால் அமெரிக்க இராணுவம் கடுமையான நிதி நெருக்கடியையும் பின்னடைவையும் சந்திக்க நேரிடும். குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் மூத்த செனட்டர் பேர்ட்டி முர்ரே பேசுகையில், அமைதி ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் மீண்டும் $7,000 கோடி கூடுதல் நிதி கேட்பது நியாயமற்றது என்று குற்றம் சாட்டினார். 53 பேர் உயிரிழப்பு. இதற்கு மத்தியில் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து 11வது நாளாக புதன்கிழமை அதிகாலை வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. விமான கூடாரங்கள் மற்றும் ட்ரோன் சேமிப்பு கிடங்குகள் இத்தாக்குதலில் குறிவைக்கப்பட்டன. கடந்த 11 நாட்களில் அமெரிக்காவின் தாக்குதலில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஜோர்தான், பக்ரைன், சவுதி அரேபியா நாடுகள் மீது ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. ட்ரம்பின் எச்சரிக்கை இச்சூழலில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் ஒவ்வொரு முறையும் அந்நாட்டின் ஒரு பாலம் அல்லது மின் நிலையத்தை அமெரிக்கா தகர்க்கும். இவ்வாறு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து பதற்றத்தை மேலும் அதிகரித்தார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவிற்கு விருப்பமில்லை என தெரிவித்த ட்ரம்ப், நடான்ஸ் அணுசக்தி மையத்திற்கு தெற்கே மலைப்பகுதியில் நிலத்தடியில் கட்டப்பட்டு வரும் பிக் எக்ஸ் மவுண்டன் என்ற புதிய அணுசரிவூட்டல் மையத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற சமிஞ்சையையும் வெளியிட்டார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு போரை மேலும் தீவிரமாக்குவதுடன் உலகளாவிய பொருளாதார பாதிப்புகளையும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. இப்போதைய மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் சார்பில் அமைதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை.